அன்பான முகநூல் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய பதிவு மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்தை சேர்ந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி 2 தொகுதிகளிலும் மிக சிறப்பாக மக்கள் பயணத்தை துவக்கி நடத்தியிருக்கிறார். அந்த பயணங்கள் முழுவதுமே முழுமையான ஒரு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த பயணத்தை துவங்கியிருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 தொகுதி சட்டமன்ற தொகுதிகளை அவர் சென்று மக்களை சந்திக்கின்றார். மக்களை சந்திக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைகடலென திரண்டு இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட எதிர்பார்த்தது என்று சிலர் சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் எத்தனையோ மகாமகம் பார்த்திருக்கிறோம், அந்த மகாமகத்திற்கு கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்னுடைய 40 ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடியதாக நான் பார்த்ததில்லை. அது ஒவ்வொரு தொகுதி சார்பாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை நோக்கி பார்ப்பதற்காக வருகிறார். எடப்பாடியார் என்ன பேசுகிறார், என்ன செய்ய போகிறார், அவர் செய்த திட்டங்கள் தொடருமா என்றெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்த திட்டங்கள், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திட்டங்களை எல்லாம் கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த திட்டங்கள் கிடைக்கவில்லை. தாலிக்கு தங்கம் கிடைக்கவில்லை, மகளிருக்கான ஸ்கூட்டி அதுவும் கொடுக்கப்படவில்லை, மாணவருக்கான இலவச விலையில்லா மடிக்கணினி அதுவும் கொடுக்கப்படவில்லை. மாணவ சமுதாயத்திற்கு மிக ஆதரவாக இருந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோன்று விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்பேற்பட்ட ஒரு இயக்கம் எத்தனையோ தடவை புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், வறட்சி வந்தாலும் அதற்கெல்லாம் நிவாரணத்தை வழங்கியவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஒரு ஆட்சி வறட்சிக்கு கூட நிவாரணம் வழங்கியது என்றால் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார். 11 மாத காலம் கொரோனா காலத்தில் கூட எல்லோருக்கும் இலவசமாக அனைத்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இலவசமாக வழங்கியவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள். அந்த நேரத்தில் பொங்கல் வந்தபோது கூட 2500 ரூபாய் கொடுத்து சிறப்பாக ஒரு ஆட்சியை நடத்தியவர் நமது எடப்பாடியார் அவர்கள். அவர் வருகின்ற வேலையெல்லாம் செய்த திட்டங்களை பேசுகிறார், இன்னும் செய்ய போகின்ற திட்டங்களையும் பேசுகிறார். தாலிக்கு தங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு கொடுக்கப்படவில்லை. அந்த திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம். அது மட்டுமல்ல, அந்த மகளிருக்கு விலையில்லா பட்டுப்புடவையும் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். மிக சிறப்பாக அந்த திட்டங்களை மெருகேற்றக்கூடிய வகையிலே பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இங்கு பார்க்க வேண்டியது என்னவென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக இதில் செயலாற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் தன்னெழுச்சியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பார்ப்பதற்கு வந்த காட்சியை நாங்கள் காண முடிந்தது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வருகை தருகின்ற போது, அவர் இந்த தொகுதியிலிருந்து புறப்படுகின்ற போது கூட அந்த பைபாஸ் சாலைகளில் நின்று எடப்பாடி அவர்களை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும், வர வேண்டும், அவருடைய ஆட்சி தான் வர வேண்டும், அவருடைய ஆட்சி வந்தால்தான் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய துன்பங்கள் தீரும் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னும் மக்களுக்கு தினந்தோறும் கொலை கொள்ளை என்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தால் கூட அவரால் இந்த ஆட்சி நிர்வாகத்தை சரியாக கையாள தெரியவில்லை. அதிகாரிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதையெல்லாம் பார்க்கின்ற போது மக்கள் வெறுப்பாக வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுகின்ற போது கூட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, வெறும் ஏட்டை சுரக்காயாக இருக்கிறது, அது கறிக்கு உதவில்லை என்றுதான் இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி வந்தால் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி அங்கே வருகிறது என்ற அர்த்தம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அங்கே வருகிறது என்ற அர்த்தம். அந்த ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக கிராம பொருளாதாரம் மேம்படுத்துவதற்காக இருக்கும் என்றுதான் இன்றைக்கு மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய
வாழ்க்கை தரம் உயரும் என்று அந்த மாணவர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக சிறப்பான ஒரு ஆட்சி வருவதற்கு அண்ணன் எடப்பாடியை எதிர்பார்க்கிறார்கள். 2026 வெற்றி பெறப் போவது, தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெறப் போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் அடுத்த 2026 அவர் முதலமைச்சர். இன்றைக்கு அவர் வருகின்ற போது கூட அவர் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவர் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் பேசும்போது, இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் உடல்நலக் குறைவால் இருக்கிறார், அவர் நலம் பெற்று வர வேண்டும் என்று சொன்னார். அவர் மாற்று எதிர்கட்சி அணியிலே இருந்தால் கூட அவருக்கு தன்னுடைய பூரண நலம் பெற்று வர வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார், இறைவனை வேண்டுகிறார். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் நாகரிக பண்போடு அவர் வந்துவிட்டு, அது மட்டுமல்ல, பை பை ஸ்டாலின் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அவர் உடல்நலம் குன்றிய பிறகு அந்த வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அது வேறு மாதிரி மக்கள் சிந்தித்துக் கொள்வார்கள் என்றுதான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த வார்த்தையையும் பயன்படுத்தவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அரசியல் நாகரிகம் இருக்கிறது. ஒரு நல்லதொரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். விவசாய குடும்பம். அது விவசாயம் என்பது வளர்ச்சி அடைவதற்கு மட்டும்தான். விவசாயம் என்பது மக்களுக்கு பயன்படக்கூடியது. விவசாயம் இருந்தால்தான் மக்கள் வாழ முடியும் என்பது அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் வருகிறார். அவருடைய நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை இன்னும் செயல்படுத்துவதற்கு அம்மா அவர்களுடைய ஆட்சியை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை மீண்டும் நிறுவுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் மக்கள் கடல், எங்கு பார்த்தாலும் எங்கும் பார்த்தாலும் மக்கள் கடலாக இருக்கிறது. எங்களுக்கே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கிறது. 2026 கண்டிப்பாக நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி வருகை தர இருக்கிறது. அதற்காக அவர் வருகின்ற போது அந்த பயணத்திற்காக உழைத்த அத்துணை கழக உடன்பிறப்புகளுக்கும், கழக இரத்தத்தின் ரத்தங்களுக்கும், அத்தனை பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பேசுவதற்கு காரணம், முகநூல் வழியாக மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார், அவரை வரவேற்க வாருங்கள் என்று பலமுறை நான் முகநூல் வழியாக நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். முகநூல் நண்பர்கள் வழியாக அந்த செய்திகளை கொண்டு செல்கின்றோம். முகநூல் வழியாக நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். எங்களால் முடிந்தது என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இயக்கத்திற்காக அந்த இயக்கம் வாழ வேண்டும். இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னதை போல் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பணியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் என்று சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நாங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்கின்றோம். இந்த முகநூல் வழியாக தொடர்பு கொண்டு அனைவரையும் அழைத்தோம். அதுபோன்று வருகை தந்த அத்துணை முகநூல் நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.